அனைவருக்கும் வணக்கம். சாய்நதி சர்வீஸ் சென்டர்ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வெட் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். அதாவது விஇடி வெட் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். அசஸார் வந்து இந்த 2024ல அசஸ்மெண்ட்ல வந்து விஇடினா என்னன்னு தான் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. அந்த விஇடி என்ன அப்படின்றது வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல வருது, அது அப்படின்னா என்ன, ஏன் அதை கேட்டாங்க அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அது எவ்வளோ முக்கியம் அந்த இந்த என்காஸ் மட்டும் இல்லை, பிஹெச்ல ரொம்ப மெயினான ஒன்று அது. அப்படின்னா என்னன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். விஇடி, வினா வைட்டல், இனா எசென்டியல், டினா டிசைரபிள். வைட்டல் ட்ரக்ஸ் அப்படின்னா இந்த ட்ரக்ஸ் இல்லைனாலும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த ட்ரக்ஸ் வந்து கொஞ்சம் இல்லை அப்படின்னா கூட, ஷார்ட் டைம் இல்லை அப்படின்னாலுமே வந்து இந்த ஹாஸ்பிட்டலோட ஃபுல் ஃபங்க்ஷனுமே வந்து அஃபெக்ட் பண்ணும். அது வந்து வைட்டல் ட்ரக்ஸ். அதே மாதிரி தான் எசென்டியல் ட்ரக்ஸும். இது வந்து கொஞ்சம் நேரம் இல்லை, அதாவது ஷார்ட் டைமில் வந்து இந்த ட்ரக்ஸ் நாட் அவைலபிள் அப்படின்னா இது வந்து ஹாஸ்பிட்டலோட மேஜர் ஃபங்க்ஷன்ஸை அஃபெக்ட் பண்ணும். அந்த என்னென்ன ட்ரக்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் வந்து கிரிட்டிக்கலாக எசென்டியலான ட்ரக்ஸு. இது வந்து மேஜராக இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா, கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ்க்கு தான் இது யூஸ் ஆகும். அதாவது பெனிசிலின், அஸ்பிரின் இதெல்லாமே வரும். இது வந்து இல்லை அப்படின்னாவே நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாது, கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் வந்து நம்மளால் ரன் அவுட்டே பண்ண முடியாது. இது வந்து மேஜராக அஃபெக்ட் பண்ணும். டிசைரபிள் ட்ரக்ஸ் அப்படின்றது என்னென்னா, இது வந்து வைட்டல் ட்ரக்ஸ் மாதிரியும் கிடையாது, எசென்டியல் ட்ரக்ஸ் மாதிரியும் கிடையாது. ஆனால் இது வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் தான். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டிடோட்ஸு, நர்வஸ் சிஸ்டம், அதாவது ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் தனித்தனியாக தேவைப்படக்கூடிய ஒவ்வொரு ட்ரக்ஸு. இதுதான் வந்து அவங்க பிரிச்சிருக்காங்க அசஸர். இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பெட் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இது ஏன் அசஸர் கேட்டிருக்காங்க அப்படின்னாக்க, நம்ம செக்லிஸ்ட்டில் எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே ட்ரக்ஸு, அதாவது அவைலபிள் ட்ரக்ஸ் எவ்வளோ இருக்குது, அடிக்குவேட்டாக இருக்கா அப்படின்ற அந்த லிஸ்ட்டில் வந்து இந்த வெட் அனலைட்டிக்ஸ் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் வந்து ட்ரக்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏபிசி அப்படின்ற கேட்டகரி இருக்குது, வெட்டு கேட்டகரியும் இருக்குது. இப்போ இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது வெட்டு தான். இது வந்து ஒரு இன்வென்ட்ரி மெத்தடு, அதாவது நம்மக்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, அந்த ஸ்டாக் வந்து நம்ம எவ்வளோ நமக்கு தேவை அப்படின்றது. அதாவது ஒவ்வொரு மருந்துமே ஒவ்வொருத்தருக்கும் தேவையான அளவு கிடைக்கணும், அதில் வந்து எந்த ஸ்டாக் அவுட்டும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வந்து ட்ரக்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம். எசென்டியல் ட்ரக்ஸு, வைட்டல் ட்ரக்ஸு, அப்புறம் டிசைரபிள் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரித்து வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம வாங்க பார்க்கலாம். நம்ம செக்லிஸ்ட்டில் என்னென்ன வந்து இருக்குதுன்ட்டு பார்க்கலாம். செக்லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே வந்து ஃபெசிலிட்டி ப்ரொவைட்ஸ் கன்சியூமல், அதாவது ட்ரக் கன்சியூமல்ஸ் அசியூம்டு சர்வீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஸ்டாண்டர்ட் சியில் வந்து இன்புட்டில் இருக்கும், அதாவது இன்புட் C14 அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மெசரபிள் எலமெண்ட்ஸில் தான் இந்த வெட் அப்படின்னா என்னென்னு கொஷின்ஸ் வந்து, அதாவது மொத்தமாக நம்ம ஒவ்வொரு ட்ரக்ஸுக்காக ஸ்டாஃப் இன்டர்வியூ கேட்காம மொத்தமாக கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து இது ரொம்ப முக்கியம். இந்த வீடியோஸ் எல்லாரும் பாருங்க. இதில் இந்த வீடியோவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் பொருந்தும். இந்த ஃபெசிலிட்டி ப்ரொவைட்ஸ் ட்ரக் அண்டு கன்சியூமர் அஷ்யூர்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நாம் இதுக்கு முன்னாடி வெட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். இப்போ அந்த வெட்லேருந்து வந்து என்னென்ன ட்ரக்ஸ் வருது அப்படின்றது, நம்ம ஏன் அந்த அசஸார் வந்து அந்த வெட் அப்படின்ற கொஷனை கேட்டாங்க, எதுக்காக நம்ம அந்த வெட் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் இந்த இதில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ வந்து நமக்கு கொடுத்துருக்குற செக்லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஓபிடி, இன்டோரு, நேஷ்னல் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸு, லேபர் ரூமு, எல்லா ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன், நேஷ்னல் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ட்ரக் வந்து கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஸ்டாண்டர்ட் C4ல் வந்து மெசரபிள் எலமெண்ட் C4.1ல் கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்ன ட்ரக்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது, அடிக்குவேட்டாக இருக்கா அப்படின்றத தான் கேட்டிருக்காங்க. அது என்னென்னா, அனால்ஜெசிக்கு, ஆன்டி அலர்ஜிக்ஸு, ஆன்டிடோட்ஸு, ஆன்டி கன்வல்சன்ட்டு, ஆன்டி ஹெல்மந்தட்டிக்ஸு, ஆன்டி பேக்டீரியல் அண்ட் அதர்ஸு, பீட்டா லாக்டம் இல்லாமல், அப்புறம் ஆன்டி பங்கல், ஆன்டி அனிமியா, பிளாஸ்மா சப்ஸ்டியூட்ஸு, ஆன்டி ஆன்ஜினல் மெடிசன்ஸு, ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் மெடிசன்ஸு, ஆன்டி இன்ஃபெக்டிவ், ஆன்டி ஃபங்கல் டாபிக்கல் மெடிசன்ஸு, அப்புறம் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அண்ட் அதர் டாபிக்கல் ஆயின்மெண்ட்ஸு, அப்புறம் கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரைனல் ட்ரக்ஸ், அதாவது ஆன்டாசிட்ஸு, ஆன்டி எமிட்டிக்ஸு, கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரைனல் மெடிசன்ஸு, ஆன்டி ஸ்பாஸ்மோடிக்கு, லாக்ஸேட்டிவ்ஸு, மெடிசன்ஸ் யூஸ்டு ஃபார் டயேரியாவுக்கு, ஹார்மோன் இன்ஜெக்ஷன்னா இந்த ஹைட்ரோகார்டிசோன், சோடியம் சக்சினேட், ப்ரீடனோசோலின் இது எல்லாமே வரும். மெடிசன் யூஸ் டயபெட்டிக் மெல்டர்ஸில் வந்து நம்ம என்னென்ன மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் இம்யூனோலாஜிக்கல்ஸு, அப்புறம் வந்து ஆப்தல்மிக் ப்ரிப்பரேஷன்ஸு,
அண்ட் ஆக்சிடோசிக்ஸு, மெடிக்கல்ஸ் ஆக்டிங் அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம், அப்புறம் ஐவி ஃப்ளூயிட்ஸு, விட்டமின், மினரல்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம செக்லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸு நம்ம முன்ன பார்த்த வெட் அப்படின்றதுலேருந்து தான் டெரிவேஷன் ஆகி வருது. அதுக்காக தான் அசஸார் வந்து நம்மக்கிட்ட வெட் அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எனி டவுட்ஸ்னால் இந்த செக்லிஸ்ட்டில் பாருங்கள், என்னென்ன ட்ரக்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத தான் இங்கே நம்ம கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஆன்டி அனிமியா அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா அயன், ஃபோலிக் ஆசிடு, சைனோகோபலமைன், பைரிடாக்சின் இது வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்து ஆன்டி ஆன்ஜைனல் மெடிசன்ஸ் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதும் வந்து நம்ம பார்த்துக்கணும் மெட்டோப்ரோலால். அடுத்து ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், அமிலோடோபின், அட்டினால், என்ட்ராபில், அப்புறம் வந்து நிப்பிடிப்பின் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்குறோம். இந்த ட்ரக்ஸ் வந்து அதாவது வைட்டல் ட்ரக்ஸ்னால் என்ன, எசென்டியல் ட்ரக்ஸ்னால் என்ன, டிசரபிள் ட்ரக்ஸ்னால் என்ன அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நமக்கு நிறைய விஷயம் தெரியும், அதை வந்து நம்ம சுருக்கமாக கேட்டால் கண்டிப்பாக நமக்கு தெரியாது. அதை தான் அசஸார் வந்து அவங்களோட கொஷின், அதாவது எப்படி கொஷின் கேட்கணும் அப்படின்றத தான் அவங்க படிச்சுட்டு வராங்க இல்லையா. அதனால் வெட் அப்படின்னு என்னென்னு கேட்டால் நம்ம இது புதுசாக ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயந்துடக்கூடாது, வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுதான் அப்படின்ட்டு. வீடியோ மூலிமா நீங்கள் வந்து விடி அதாவது வைட்டல் எசென்டியல் டிசரபிள் ட்ரக்ஸ்னால் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாய்நதி சர்வீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.